ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் போகணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஈவினிங் டைம் போனதுனால கூட்டம் எதுவுமே இல்லை. இல்லைன்னா எப்பயுமே நிறைய வந்து கூட்டமாகவே இருப்பாங்க இங்கே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து நாங்கள் வாங்கிட்டோம். தேங்காய், பழம், சூடம் எல்லாமே, வெத்தலை பாக்கு எல்லாமே இங்கேயே இருக்கும். முன்னாடியே நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா எப்பயுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். இதை விட மற்ற நாளெல்லாம் வந்தோம்னா இன்னுமே கடைங்கெல்லாம் இருக்கும். காலையிலே போகணும் அப்படின்னா நல்லா கடைலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு போன உடனே நம்ம வந்து பிள்ளையாருக்கு வந்து சூடம் ஏற்றி கும்பிட்டுட்டு தான் உள்ளேயே போனோம். எங்கள் குலதெய்வம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் தான். பச்சையம்மன், பூமலையப்பார், கருப்பையார் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதனால் எங்கள் குலதெய்வம் வந்து பச்சையம்மன் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அவருடைய பிள்ளையாருடைய தம்பி முருகன். அவரையும் வந்து கும்பிட்டுட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. இவங்கள கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து கோவிலுக்குள்ளேயே போக முடியும். ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்காங்களே, இவங்களுக்கு சூடம் ஏற்றாமல் போகக்கூடாது, அப்புறம் வந்து கோச்சிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம கும்பிட்டுட்டு உள்ளே போனோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எங்கள் கோவில். ரொம்ப பெரிய கோவில், நல்லா பெருசாகவே இருக்கும். அதாவது இது கோவில். வெளியில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கான இடம்லாம் ரொம்பவே பெருசாக இருக்கும். நான் கண்டிப்பாக இப்போ வந்து என்னால் அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல. நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப நல்லா எவ்வளோவுக்கு இருக்கும். ஏன்னா நாங்கள் லேட்டாக போயிட்டோம், அதனால தான். ஓகே, பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து நாங்கள் விளக்கு, எலுமிச்சம்பழத்தாலையும் நெய் விளக்கும் போட்டுட்டு உள்ளே போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் எங்கள் பச்சையம்மன். இவங்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பாயி, காத்தாயி அப்படின்னு சொல்லிட்டு கனமாக வந்து சாமிங்க இருப்பாங்க பச்சையம்மனுக்கு. இந்த சைடில் அந்த சைடில் நான் பிறந்த ஊர் வந்து அங்கேயுமே பச்சையம்மன் கோவில் தான். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்கள் பிறந்த ஊரில் வந்து பச்சையம்மன் கோவில் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து குலதெய்வம் இது பச்சையம்மன் தான். 2 கோவிலையுமே ஒரே நாள் திருவிழா நடக்கும், தீமிதி திருவிழா. அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சங்கட்டமான ஒரு விஷயம். என்னென்னா 2 கோவிலுக்குமே ஒரே நாள் திருவிழா. அது வந்து பெரிய ஸ்டோரியே இருக்குது. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி ஏதோ சண்டை. அதனால் உன் திருவிழாவுக்கு நான் வரமாட்டேன், என் திருவிழாவுக்கு நீ வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு ஒரே நாளில் வந்து அதனால தான் திருவிழா 2 பேருக்குமே நடக்குமா. அது பெரிய கதையாகவே எங்கள் தாத்தா சொல்லுவார். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முனியப்பர், செம்முனி, கருமுனி அப்படின்னு சொல்லி முனினே வரும் இவங்க பேர் எல்லாருமே. இங்கே பார்த்திங்கன்னா கனமாக இருப்பாங்க. நாங்கள் வந்து ஒரே இடத்துலையே சூடம் வச்சு ஏற்றி கும்பிட்டுட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் வச்சுட்டு, ஏன்னா நாங்கள் ரொம்ப லேட்டாக பொழுது போய் போனோம். அதனால் சரி ஓகே லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரே இடத்துல வச்சு கும்பிட்டுட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தானியாவும் சபரி என்ன பண்ணுறாங்க, சாமி கும்பிட்றாங்கன்னு பார்த்தா சாமிகிட்ட போய்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு வரேன், நீங்கள் எல்லாம் பார்த்து இருங்க அப்படி இப்படின்னு சொல்லி தானியா போய் பேசிக்கிட்டு பாய் சொல்லிகிட்டு இருக்கா சாமிக்கு. சரி நீ பாய் சொன்னதெல்லாம் போதும், வா நடைய சாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து பூமலையப்பார். இவரையுமே போயிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டோம். ஏன்னா ரொம்ப லேட்டானதுனால எங்களால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப நான் உங்களுக்கு ஃபுல் விலாக் எடுத்து போடுறேன். இவங்க பார்த்தீங்கன்னா அந்தாண்ட வந்து ராயப்பார். இந்தாண்ட இருக்கிற ஒரு பேர் தான் என்னென்னு எனக்கு தெரியலை. சாரி ராயப்பார் இல்லை, ஐயோ எனக்கே மறந்துடுச்சு. சரி ஓகே, நான் தப்பாக சொல்லிட்டேன். அவங்க வந்து பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப சொல்கிறேன். இந்தாண்ட இருக்கிறவர் தான் ராயப்பார். இவருக்கு தான் வந்து நாங்கள் கெடா வெட்டி பூஜைலாம் போடுவோம். இப்போ எங்கள் இதுலலாம் வந்துட்டு நம்ம அந்த கெடா வெட்டுறது, கோழி அறுக்கிறது எல்லாமே இவருக்கு தான் செய்வாங்க. இவர் வந்து முன்னாடியே இருப்பார், கோயிலுக்கு காம்பவுண்டுக்கு முன்னாடியே இருப்பார். அந்த இடத்துல தான் வேண்டிக்கிட்டு வந்து கெடா வெட்டுறது, அப்புறம் வந்துட்டு கோழியெல்லாம் அறுத்துட்டு நம்ம வந்து பூஜைலாம் பண்ணுறோன்னா அப்போ வந்து இவருக்கு தான் அது பண்ணுவாங்க. இந்தாண்ட அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பசுமாடு இருக்கும். அதுக்கு நேராகவே வந்து மணி அடிக்கிற மாதிரி இருக்கும். தம்பி அதில் ரொம்ப நேரம் வந்து ஏறி விளாட்றதுக்கெலாம் ட்ரை பண்ணான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம், லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கோவிலில் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு உட்காந்தா 2 வாழைப்பழங்க. ஆனால் நாங்கள் வந்து 4 பேர் இருக்கோம். தானியா வந்து எனக்கு ஒரு பழம் ஃபுல்லாக வேணும்னா அதெல்லாம் இல்லை, எல்லாருக்குமே பிரசாதம் வேணும், அதனால் வந்துட்டு நீ கொஞ்சம், நான் கொஞ்சம், அக்கா கொஞ்சம், அண்ணன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளு பாதி நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கோவிலில் வந்து பூ கொடுத்தாங்க. பூமலையப்பர் கோவிலில் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சையம்மன் கோவில்லையும் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதனால் பாப்பாவுக்கு வந்து நான் வந்து தானியாவுக்கு கொஞ்சம் பூ வச்சு விட்டேன். அவளுக்கு வந்து வைக்கும்போது தான் நாங்கள் வந்து டிப்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா ஏற்கனவே இங்கேருந்து வச்சுட்டு போன பூ அப்புறம் அங்கே போய் வைக்கிறது எல்லாமே வந்து வைக்கவே முடியலை. கொஞ்சம் வந்து டிப்புக்கு அதுக்கும் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதில் வச்சா தான் கொஞ்சம் பூவும் ஸ்ட்ராங்காக நிற்கிது ரொம்ப நேரத்துக்கு.
அப்புறம் பாப்பாவுக்கும் பூ வச்சு விட்டு பெரிய பாப்பாவுக்கும் பூ வச்சு விட்டுட்டேன். அவளுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அவள் 2 ஹேர் பின் சொருவிட்டு வந்துட்டாலா, அது நல்லா வந்து அது எப்படின்னா நல்லா எடுத்துக்கிச்சு. அந்த பின் வந்து டைட்டாகவே பிடிக்கல. அப்புறம் எப்படியோ பாப்பாவுக்கும் வச்சாச்சு. நானும் பூவை வச்சுக்கிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து கருப்பையார் கோயிலுக்கு தான் போக முடியல. இது பார்த்திங்கன்னா தேர் ரொம்பவே பெரிய தேர். இங்கே பாருங்கள் கடைலாம் இருக்குது. ரொம்ப விசேஷமாக இருக்கும் எனி டைம் எப்பயுமே. ஆனால் நாங்கள் அதை தான் வந்து வந்துட்டோம். இதுதான் சொன்னேன் பாருங்கள், ராயப்பர் வந்து வெளியில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் இந்த ராயப்பருக்கு தான் வந்து முன்னாடி அவர்கிட்ட வேண்டிட்டு அவர்கிட்ட வந்து தான் வெட்டுவாங்க. கெடா வெட்டுறது எல்லாமே பூஜை அவருக்கு போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா கோவிலில் ஃபஸ்ட்லலாம் கோலம் இல்லை, இப்போல்லாம் கோலம் வச்சுட்டாங்க. நாங்கள் அப்புறம் சரி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா பனைமரம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கனமாக நாங்கள் எங்கள் குமாரையிலேருந்து அந்த ஊரை தாண்டி இன்னொரு ஊர் இருக்குது. அந்த ஊர் போகிற வரையுமே வந்து பனைமரமாக தான் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நெல் வந்து விதைச்சிருந்தாங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர். அதாவது எங்கள் ஊர் சைடு எங்கள் ஊர்லாம் ஃபுல்லாக வந்துட்டு எப்படின்னா இதுதான் மோட்ரு பைப் வச்சு இந்த இந்த விவசாயம் ஃபுல்லாகவே இந்த வாரியில் தண்ணி போகும் பாருங்கள், வாய்க்காலில். அந்த தண்ணியை வச்சு இவ்வளோவுமே சூப்பராக பச்சை பசேர்னு கண்ணுக்கு எட்டின தூரம் வரையுங்க இந்த மாதிரி நெல் பயிர் தான் இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்தது. என்னென்னா நாங்கள் லேட்டாக போனதுனால தான் வீடியோ வந்து சரியாக தெரியல, கொஞ்சம் இருட்டிடுச்சு. இது வந்து எங்கள் ஊர் ரோட்டுக்கு இந்தாண்ட பக்கமாக இருக்கிற ஊரில். ஆனால் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குலாம் பச்சை பசேர்னு இல்லை. ஏன்னா நெல் அவ்வளோவா யாரும் போட மாட்டாங்க, கரும்பு இந்த மாதிரி தான் போடுவாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.